ஹாய் கைஸ், நீங்க டிஎன்யூஎஸ்எஃபி பிசி 2025 தேர்வை கிளியர் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க இது, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்க போகுது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 10 இருக்க போகுது. டோட்டலா 2500க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க. சோ இது நீங்க ஹார்ட் காப்பியே எழுதி பார்க்கணும். அதாவது ஹார்ட் காப்பினா என்ன? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சோ அப்படி எழுதி பார்க்கணும்னா 400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும். நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன், வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியை 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பிரத்யேகமா வரக்கூடிய பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த கவன் டெஸ்ட் பேட்ச், கவன்னா என்னங்க? இலக்கை குறிவைத்து அடித்தல். அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன். அந்த இலக்கு எதுங்க? இந்த வரக்கூடிய 2025 பிசி தேர்வு தான். சோ அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் தாங்க. சோ செப்டம்பர் 25க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். 400 rupees கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர், 100 rupees கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர். சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ண போறீங்களா? கூடவே கூடாதுல. சோ இமீடியட்டா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைங்க. இதை பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சா கரெக்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி இருக்கு இல்லைங்களா, பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக சயின்ஸ் பார்க்க போறோம். சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி வினாக்கள் பார்க்க போறோம். சரிங்களா? கெமிஸ்ட்ரி என்னன்னா ரொம்ப ஈக்குவேஷன் எல்லாம் இருக்கும், கஷ்டமா இருக்கும், அப்படியெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் டே லைஃபோட கனெக்ட் பண்ணி, நம்ம டே லைஃப்ல எதனால யூஸ் பண்றோம் அதோட கனெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்படியெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சரி, வீடியோக்குள்ள போலாங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் இது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இல்லையா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை. அதாவது இப்போ நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பருப்பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இடத்தை அடைத்துக் கொள்வதும் நிறை உடையதும் தான் பருப்பொருள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பருப்பொருட்களால ஆனது. அதுக்கு என்ன இருக்கு? வெயிட் இருக்கு, அதே மாதிரி இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை இருக்கு. அதான் வந்து பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பருப்பொருட்கள்லாம் எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்களால் ஆனது. இப்ப இரும்பு இருக்குன்னா இரும்பு அப்படின்றது ஒரு வகையான அணுக்கள். சரியா? அந்த இரும்பு சேர், அதாவது இரும்பு டேபிள் இருக்குன்னா அது மொத்தமே இரும்பால் ஆனதா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனது. அந்த மாதிரி அணுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் அணுக்களை தான் வந்து தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போதைக்கு எவ்வளவு தனிமங்கள் இருக்கு, நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1800ல ஒரு 31 தனிமங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க 1800ல. அதுக்கப்புறம் 1865ல ஒரு 63 தனிமங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 118. இந்த நாள் வரைக்கும் 118 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த 118 தனிமங்களும் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாவும் கிடைக்குது. ஒரு சில தனிமங்கள் என்ன பண்றாங்கன்னா செயற்கையா ஆய்வகத்துல தயாரிக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 92 தனிமங்கள் வந்து இயற்கையா பூமியிலே கிடைக்கக்கூடிய தனிமங்கள். மத்த இருக்கக்கூடிய இந்த 26 வந்துதான் செயற்கையா, அதாவது லேப்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இயற்கையான தனிமங்கள் எத்தனை, அதே மாதிரி செயற்கை தனிமங்கள் எத்தனை, அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டும் சேர்த்து கவுண்ட் பண்ணி பாருங்க. 92 26 மொத்தமா 118 தனிமங்கள் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? அதாவது இப்போ 118 தனிமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 118 தனிமங்களையுமே உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி 3ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு வந்து உலோகம். இந்த 118 தனிமங்களையுமே உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த இதுல இந்த உலோகம்னா என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சரிங்களா? இப்ப உலோகம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உலோகம் வந்து பளபளப்பா இருக்கும். சரி, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, இரும்பு, அலுமினியம், இதெல்லாம் உலோகங்கள். சரிங்களா? தங்கம், வெள்ளி, அலுமினியம் இதெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு?
பளபளப்பா இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி உலோகங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும். உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும். அதே மாதிரி உலோகங்கள் வந்து சாலிடா கடினத்தன்மையோட இருக்கும். அதாவது திடப்பொருளா இருக்கும். சாலிட்னா என்னன்னா திடப்பொருள், கடினமா இருக்கக்கூடியதெல்லாம் உலோகங்களா இருக்கும். சரிங்களா. இதுல எக்ஸெப்ஷனா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலோகங்கள் எல்லாமே திடப்பொருளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வந்து உலோகங்களோட பண்புகள். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா திரவ நிலையில் உள்ள உலோகம் கேட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இது பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம். HG அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம், இங்கிலீஷ்ல மெர்க்குரின்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு உலோகம் மட்டும்தான் திரவ நிலையில் இருக்கும், லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும். எல்லா உலோகங்களும் கடினமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன பாருங்களேன், இப்ப இரும்பு எடுத்துக்கிறோம், அலுமினியம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும், கடினமா இருக்கும் இல்லையா. ஆனா இந்த பாதரசம் மட்டும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீர், அதாவது இப்போ தண்ணி எண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, லிக்யூட் ஸ்டேட் அது மாதிரி இருக்கும், திரவ நிலையில் இருக்கக்கூடியது. சரிங்களா. சரி, இது எங்க யூஸ் பண்றோம் நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதரசம் வந்து வெப்பநிலை மானிகள் இருக்கு இல்லையா, நமக்கு டெம்பரேச்சர், உடம்புல டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. ஜுரம் எல்லாம் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் செக் பண்றதுக்காக அந்த தெர்மாமீட்டர்ல இந்த பாதரசத்தை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி புரோமின் இருக்கு இல்லையா, இது என்னன்னா திரவ நிலையில் உள்ள அலோகம். சரிங்களா. உலோகம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அலோகத்துக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் உலோக போலிகள் சொல்லி இருக்கு. என்னன்னா இப்போ உலோகம்னா பளபளப்பா இருக்கும், மின்சாரத்தை கடத்தும், கம்பியாகவும் தகடாகவும் நீட்டலாம், அதே மாதிரி கடினமா இருக்கும். இதெல்லாம் உலோகத்தோட பண்புகள். அலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும். சரிங்களா. இது கடினமா இருக்கும், இது வந்து மென்மையா இருக்கும் அலோகம். அதே மாதிரி பளபளப்பா இருக்காது, மின்சாரத்தையும் கடத்தாது. சரிங்களா. இதெல்லாம் வந்து அலோகத்தோட பண்புகள்னு சொல்லுவோம். அடுத்ததா உலோக போலிகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலோக போலிகள்னா என்னன்னா இந்த உலோகத்தோட பண்பையும் பெற்றிருக்கும், அலோகத்தோட பண்பையும் பெற்றிருக்கும். இந்த ரெண்டு பண்புகளையுமே பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணு பத்தியும் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வரும், பாத்துக்கலாம். சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் என்னன்னா பாதரசம். அதே மாதிரி புரோமின் என்னன்னு பாத்தீங்கன்னா அலோகம், திரவ நிலையில் உள்ள அலோகம். அலோகங்கள் மென்மையா இருக்கும்னு சொன்னோம், கடினமா இருக்காது, மென்மையா தான் இருக்கும். ஆனா திடநிலை, திரவநிலை, வாயுநிலை மூணு நிலையிலுமே அலோகங்கள் இருக்கும். இதுல எக்ஸெப்ஷனா திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் என்னன்னா புரோமின். திரவ நிலையில இருக்கக்கூடிய உலோகம் வந்து பாதரசம், அலோகம்னு கேட்டா புரோமின். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் உங்களோட கொஸ்டின்ல கேட்பான். சரிங்களா. அடுத்ததான் இந்த துத்தநாகம், பாரியம், இது எல்லாமே உலோகங்கள் தான். துத்தநாகம் ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, லெட்ன்னு சொல்லக்கூடியது, இது ரெண்டுமே என்னதான் உலோகம் தான். மூணாவது கொஸ்டின் பாருங்க, மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எது? இப்ப உலோகங்களோட பண்புகள் பார்த்தோம் இல்லைங்களா. உலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும், அலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொன்னோம் இல்லையா. அதுல எக்ஸெப்ஷனா என்னன்னா எந்த அலோகம் வந்து மின்சாரத்தை கடத்தாது, ஒரே ஒண்ணு மட்டும் மின்சாரத்தை கடத்தும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். அதாவது பென்சில்ல கூர் வச்சு நம்ம எழுதுறோம் இல்லையா, பென்சில் கூர்ல அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் கிராஃபைட்னு சொல்லுவோம். இது வந்து கார்பன் அப்படின்ற ஒரு அலோகத்தோட புறவேற்றுமை வடிவம். சரிங்களா. கார்பன் அப்படின்ற ஒரு தனிமம் இருக்கு இல்லையா, கார்பன் சி சொல்லுவோம். இந்த தனிமத்தோட வடிவங்கள்ல வரக்கூடியது கிராஃபைட், வைரம், நிலக்கரி, இது எல்லாமே கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் சொல்லுவோம். இதுல இந்த கிராஃபைட் மட்டும் எக்ஸெப்ஷனா என்ன பண்ணும்னா மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா. இதுவும் எக்ஸெப்ஷனான கொஸ்டின் தான். மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம். அலோகங்கள் பொதுவா மின்சாரத்தை கடத்தாது, உலோகங்கள் தான் மின்சாரத்தை கடத்தும். அதுல எக்ஸெப்ஷனா கிராஃபைட் மட்டும் தான் மின்சாரத்தை கடத்தும். இது வந்து பென்சில்ல இருக்கக்கூடிய அந்த லெட் தான். சரிங்களா. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் மறக்காது, டே லைஃப்ல கம்பேர் பண்ணி பண்ணுங்க. கிராஃபைட் அப்படின்றது பென்சில்ல இருக்கக்கூடியதுதான். சரிங்களா. அதே மாதிரி இந்த ஆர்கான் அப்படின்றது வந்து ஒரு வகையான வாயு, மந்த வாயுன்னு சொல்லுவோம். கந்தகம், சல்பர்ன்னு சொல்லக்கூடியது. டங்ஸ்டன், இந்த அதாவது லைட்ல எல்லாம் ஒரு இது மாதிரி இருக்கும், இழை மாதிரி இருக்கும். சரிங்களா. அந்த இழை அறந்து இருந்துச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அது எதால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு இழை, இதுவும் ஒரு வகையான உலோகம் தான். சரிங்களா. இதெல்லாம் ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? ஆக்சிஜன், சரிங்களா, இதெல்லாம் உலோகமா, அலோகமா, உலோக போலிகளா, மந்த வாயுக்களா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். உலோகங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, பளபளப்பா இருக்கும், மின்சாரத்தை கடத்தும், அதே மாதிரி தகடாகவும் கம்பியாகவும் நீட்ட முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்ப இது எல்லாமே பாருங்க, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்பர் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பாத்தீங்கன்னா வாயு நிலையில இருக்கக்கூடியது. அப்போ திடப்பொருளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடப்பொருள்னா எல்லாமே உலோகங்கள் எல்லாமே திடப்பொருளா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இது உலோகம் இல்ல. சரிங்களா. அதுக்கு அடுத்துதான் சல்பர் திடநிலையில தான் இருக்கும். அப்ப அது வந்து
அலோகம். அலோகங்கள் வந்து திடப்பொருளாகவும் இருக்கும், திரவ பொருளாகவும் இருக்கும், அதே மாதிரி வாயுவாகவும் இருக்கும். திடப்பொருளா இதெல்லாம் சொல்லலாம் பாஸ்பரஸும் சல்பரும். பாஸ்பரஸும் சல்பரும் திட நிலையில் உள்ள ஒரு அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திரவ நிலையில் உள்ள அலோகம் சொன்னாலே ஏற்கனவே என்னது, புரோமின். அதே மாதிரி வாயு நிலையில இருக்கக்கூடிய அலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வாயு நிலை, அதாவது கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. அலோகங்கள்ல 3 ஸ்டேட்லயுமே இருக்கும். இது கேட்டிருக்கிறது என்னன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்பர் மூணுமே எதற்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, அலோகத்துக்கு உதாரணம். அதே மாதிரி மந்த வாயுக்கள் ஒண்ணு இருக்கு சரிங்களா. மந்த வாயுக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தனிம வரிசை அட்டவணை இருக்கும், அதுல 18வது தொகுதின்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த மந்த வாயுக்கள் ஃபுல்லா அடுக்கி இருப்பாங்க. ஹீலியம், ஆர்கான், நியான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியம், ஆர்கான், நியான் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுனா அதோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து கரெக்டா ஃபில் ஆயிட்டு இருக்கும். அது கூட வந்து வேற எந்த தனிமங்களும் வினை புரிய முடியாது. இதுதான் வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீலியம்னா ஹீலியம் மட்டுமா தான் இருக்கும். ஹைட்ரஜன்னா இப்ப ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் வினை புரிஞ்சு நீர் உருவாக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹீலியம் கூட எதுவுமே சேராது. அதே மாதிரி ஆர்கான் கூடவும் சேராது, நியான் கூடவும் சேராது. ஏன்னா அதோட எலக்ட்ரான் அமைப்பு ஃபில் ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த தனிமங்கள் தனித்தே காணப்படும். இதுதான் வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எது கூடவும் வினை புரியாது, மந்தமா இருக்கும். அதனாலதான் மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. உலோக போலி அப்படின்னா என்னன்னு சொன்ன இல்லையா, உலோக போலினா அதாவது உலோகத்தோட பண்பையை பெற்றிருக்கும், அலோகத்தோட பண்பையை பெற்றிருக்கும். அதுதான் உலோக போலிகள் சொல்லுவோம். அடுத்ததா உலோகம் சொன்னோம் இல்லையா, இரும்பு, தாமிரம், நிக்கல் இதெல்லாமே உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இப்பதான் சொன்னோம் உலோகம் தனிமங்களை உலோகம், அலோகம், உலோக போலிகள் 3 டைப்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல உலோகத்தின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றிருந்துச்சுன்னா உலோகத்தோட பண்பு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அலோகங்களின் பண்புகளையும் பெற்றிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா உலோக போலின்னு சொல்லுவோம் சரிங்களா. அலோக போலின்னு சொல்ல மாட்டோம், உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. இது என்ன பண்ணும்னா உலோகத்தோட பண்புகளையும் பெற்றிருக்கும், அலோகத்தோட பண்புகளையும் பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து இது சொன்னோம் இல்லைங்களா, அதாவது இப்போ மின்சாரத்தை கடத்தும் உலோகம், அலோகம் வந்து மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 2 பண்புகளுக்கும் இடையில இந்த சிலிக்கான் என்ன பண்ணோம்னா குறையா கடத்தும், அதாவது கொஞ்சமா கடத்தும் மின்சாரத்தை. உலோகத்தோட பண்பு இருக்கும், அலோகத்தோட பண்பும் இருக்கும். அதுதான் வந்து உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தியவர் யார்? அதாவது தனிமங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பெயர் இடணும், குறியீடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படின்னு சொல்றவர் தான். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் எல்லாம் ஒரு சில குறியீடுகள்லாம் கொடுத்தாங்க, ஆனா அது வந்து எல்லா தனிமங்களுக்கும் பொருந்தக்கூடியதா இல்ல. சில ரசவாதிகள் வந்தாங்க, அவங்க ஒரு சில சிம்பிள்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து நிக்கலை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இது வந்து நீர் இது குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் ரசவாதிகள் கொடுத்தாங்க. அதாவது ரசவாதிகள்னா யாருன்னா ஒரு சில உலோகங்களை வந்து நம்ம தங்கமா மாத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தவங்க, அவங்களை வந்து ரசவாதிகள் சொல்லுவோம். அவங்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்தாங்க, இதையும் வந்து ஏத்துக்க கூடியதால எல்லா தனிமங்களுக்கும் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கு அடுத்ததான் கிரேக்கர்கள் வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து நெருப்பு குறிக்கும், அப்படி இப்படி போட்டோம்னா இது வந்து நீரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து கிரேக்கர்கள் கொடுத்தாங்க. இதுவும் வந்து எல்லா தனிமங்களுக்கும் பொருந்தல. அதுக்கு அடுத்ததான் ஜான் டால்டன் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா இது மாதிரி ஒரு சில, அதாவது இப்போ ஒரு வட்டம் போடுறோம் அப்படின்னா இது வந்து ஆக்சிஜனை குறிக்கும். அதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு இப்படி ஒரு கோடு போட்டா இது வந்து நைட்ரஜனை குறிக்கும். அதுக்கு அடுத்ததான் ஃபுல்லா இப்படி இருக்கு, பிளாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து கார்பன். இந்த மாதிரி ஜான் டால்டன் வந்து படங்கள் மூலியமா குறியீடு கொடுத்தாரு. இதே வந்து எல்லா தனிமங்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதால அதே மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்க கூடியதாவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்ன பண்றாருன்னா ஆங்கில எழுத்துக்களை வச்சு குறியீடு கொடுக்குறாரு. ஹைட்ரஜனுக்கு ஹெச், ஹைட்ரஜன் நம்ம எழுதுறோம், இங்கிலீஷ்ல எழுதுறோம். இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச், ஹைட்ரஜன் சொல்லுவோம். அதே மாதிரி ஹீலியம் எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில தனிமங்களுக்கு வந்து ஆங்கில முதல் எழுத்தே அதாவது குறியீடா கொடுத்துட்டாரு. ஒரு சில தனிமங்களுக்கு என்ன பண்றாருன்னா முதல் எழுத்தையும் 2வது எழுத்தையும் சேர்த்து குறியீடா கொடுத்துருப்பாரு. இது ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹைட்ரஜனுக்கும் ஹெச் தான், ஹீலியத்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச் தான். அப்ப ஹெச் 2 இடமும் கொடுக்கும் போது என்ன பண்ணும்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சேர்த்து கொடுக்குறாரு. அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லயும்
செகண்ட் லெட்டர் ஸ்மால்லயே எழுதுற மாதிரி எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில தனிமங்களுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பாரு. இப்ப குளோரின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரும் மூணாவது லெட்டரும் CL அப்படின்னு சொல்லி சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு வந்து லத்தீன் மொழி சொற்கள்ல இருந்து குறியீடு எடுத்து கொடுத்திருப்பாங்க. இப்ப தங்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா AU இருக்கு இல்லையா, இத வந்து லத்தீன் மொழி சொல்லான RM அப்படின்ற எழுத்துல இருந்து வந்தது. அதே மாதிரி வெள்ளிக்கு வந்து அர்ஜென்டம் அப்படின்னு சொல்லுவோம், AG. வெள்ளியோட சிம்பிள் வந்து AG. அதே மாதிரி குப்ரம், காப்பர் இருக்கு இல்லையா, இதோட சிம்பிள் CU அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு வந்து லத்தீன் மொழி சொல்ல இருந்து குறியீடு எடுத்து கொடுத்திருப்பாங்க. அது போக இன்னும் ஒரு சில தனிமங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாட்டோட பேர், சரிங்களா, நாடு, கண்டம், அதே மாதிரி இந்த கோள்கள் இருக்கு இல்லையா, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதோட பேர்கள். அதே மாதிரி புராணத்துல வரக்கூடிய இந்த கடவுளோட பெயர்கள் இது எல்லாமே வச்சு, அதே மாதிரி கலரை வச்சியும் ஊதா அப்படி இருக்கு இல்லைங்களா, அயோடின் சொல்லக்கூடியது, அந்த ஊதா கலரை வச்சு அயோடினுக்கு சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு பெயர் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னா ஜான் ஜேக்கப் பெர்சீலியஸ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். சரிங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 7வது கொஸ்டின், பொறுத்துக. இது என்னன்னா சிம்பிள். இப்ப நம்ம சொன்னாலே எப்படி எல்லாம் பெயர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தங்கத்தோட சிம்பிள் என்ன? தங்கம் அப்படின்றத எந்த எடுத்தாங்கன்னா லத்தீன் மொழி சொல்லான RM அப்படின்ற வார்த்தையில இருந்து AU அப்படின்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வெள்ளி. வெள்ளிக்கும் லத்தீன் மொழி சொல்லான அர்ஜென்டம் அப்படின்ற மொழி வார்த்தையில இருந்தா AG எடுத்திருப்பாங்க. அடுத்து அலுமினியம். அலுமினியத்துக்கு இங்கிலீஷ் லெட்டரே தான் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், அலுமினியம், AL அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா இரும்பு, FE, ஃபெர்ரம். இதுவும் லத்தீன் மொழி சொல்லான ஃபெர்ரம் அப்படின்றது வந்து FE அப்படின்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. அடுத்து தாமிரம். இதுவும் லத்தீன் மொழி சொல் தான், குப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்ரம்ன்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு மீனிங் என்னன்னா தாமிரம் அப்படின்றது. அதுல இருந்துதான் சிம்பிள் CU அப்படின்னு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 1, அடுத்ததா 1, 3, 4, 2, 5. 1, 3, 4, 2, 5 இங்க இருக்காங்க. ஆப்ஷன் B. சரிங்களா? இதோட அதாவது லத்தீன் மொழி சொல் எல்லாம் என்ன, அதுக்கு சிம்பிள் எப்படி எடுத்திருக்காங்க, நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி திருப்பி படிக்கும் போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அது ஈஸியா மைண்ட்ல பதியும். அப்ப இந்த சிம்பிள் எல்லாம் மறக்காது. தங்கம்னா AU தான், வெள்ளினா AG தான், அலுமினியம்னா AL, இரும்புக்கு FE, தாமிரம் CU. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிம்பிளோட இந்த பேர்ல இருந்து இப்படி அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்கன்னா அந்த சிம்பிள் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படும் உலோக போலி எவை? அதாவது உலோக போலி சொன்னோம் இல்லைங்களா, உலோகத்தோட பண்புகளையும் பெற்றிருக்கும், உலோகத்தோட பண்புகளையும் பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது என்னன்னா போரான். இது என்ன பண்ணும்னா இது வந்து அதாவது பட்டாசு வெடிக்குது இல்லையா, அதுல ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும், நம்ம திரியெல்லாம் திரிச்சு வைப்போம், அந்த மாதிரியான ஒரு வகையான வெடிப்பொருள் தான். அதே மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது கலர் வர்றது, லைட் வர்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போரான். இது வந்து பட்டாசு தொழிற்சாலையில அதுக்காக தான் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ராக்கெட் எரிபொருள், ராக்கெட்டே எரிபொருளை எரிச்சிட்டே மேல போகும் இல்லையா, அந்த ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது. இதையும் கொஞ்சம் பிரிச்சு படிங்க. ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுவது எதுன்னு கொஸ்டின் இருக்குது. இது என்ன கேட்டாங்கன்னா ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதே கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா போரான். சரிங்களா? இது எல்லாமும் வந்து உலோக போலிகள் தான். சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக் இது எல்லாமே உலோக போலிகள் தான். இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா போரான் தான் பட்டாசு தொழிற்சாலையில பயன்படக்கூடியது. அதே மாதிரி இந்த சிலிக்கான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சிப்பு சொல்றோம் இல்லையா, சிம் கார்டு போடுறோம், ATM கார்டுல வரக்கூடிய அந்த சிப்புகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்காக இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ் சொல்லுவோம், இதை யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித உடலின் நிறையில் ஏறத்தாழ 99% நிறையானது எத்தனை வேதியியல் தனிமங்களால் ஆனது? அதாவது மனித உடல் எடையே மொத்தமா எத்தனை சதவீதம் தனிமங்கள் இருக்கு? 99% நிறையானது எத்தனை வேதியியல் தனிமங்களால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. 6 வேதியியல் தனிமங்கள். அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், கார்பன், பாஸ்பரஸ்.
இந்த 6 தனிமங்களும் மனிதனோட உடல் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? இது இயற்கை கெமிக்கல் தான். அதாவது இயற்கையா மனிதனோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான தனிமங்கள் 99% இந்த தனிமங்கள் இருக்கு உடல்ல. சரிங்களா? அதாவது இப்போ கால்சியம்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கால்சியம் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு மிக அவசியமானது படிச்சிருப்போம். எலும்பு பற்களோட வளர்ச்சிக்கு அவசியமானது படிச்சிருப்போம். அது மாதிரி பாஸ்பரஸ் கூட எலும்புகளோட வளர்ச்சிக்கு முக்கியம் படிச்சிருப்போம். ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கக்கூடிய வாயு, ஆக்சிஜன் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமா? இது எல்லாமே தனிமங்கள் தான். இந்த 6 வகையான தனிமங்களால ஆனது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரும்பு பொறுத்துக்கதான். இரும்பு, வெள்ளியம், தாமிரம், ஆன்டிமனி. இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா? லத்தீன் மொழி சொற்கள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. இரும்புக்கு என்ன படிச்சோம்? ஃபெர்ரம். ஃபெர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு. இரும்புக்கு அதுல இருந்தா சிம்பிள் எடுத்திருப்பாங்க. ஃபெர்ரம்ல இருந்து Fe. அடுத்ததான் வெள்ளியம் அப்படின்னு சொல்றது ஸ்டானம். Sn. ஸ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழி சொல்லுதான் இதுவும். Sn அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து தாமிரம், குப்ரம். Cu. அடுத்து ஆன்டிமனி, ஸ்டிபியம். Sb அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல இருந்து லத்தீன் மொழி வார்த்தைகள்ல இருந்து எடுத்த சொற்கள் தான் இதெல்லாம். ஃபெர்ரம்ல இருந்து தான் இரும்போட சிம்பிள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளியத்துல இருந்துதான், அதாவது ஸ்டானம் அதுல இருந்தா வெள்ளியத்தோட சிம்பிள் Sn எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி குப்ரம் அதுல இருக்கக்கூடிய Cu அப்படின்றது தாமிரத்தோட சிம்பிள். அதே மாதிரி ஸ்டிபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய Sn அப்படின்னு Sb இதுதான் வந்து ஆன்டிமனியோட சிம்பிள். சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன்? 1 2 3 4 லைனாவே இருக்கு இல்லையா? 1 2 3 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரில் இருந்து பெறப்படவில்லை? பாருங்க. புளுட்டோனியம், நெப்டியூனியம், யுரேனியம், பாதரசம் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? 8 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட அண்டத்துல? சூரியனை மையமா வச்சு 8 கோள்கள் சுற்றி வருதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த 8 கோள்கள்ல அதாவது கோள்களின் பெயரில் இருந்து பெறப்படாத தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாதரசம். சரிங்களா? மெர்குரி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ்ல. இது என்னன்னா ஒரு ரோமானிய கடவுளோட பெயர். சரிங்களா? கோளோட பேர்ல அததான் வந்து கோளுக்கு பெயரா வச்சிருப்பாங்க. புதன் கோளுக்கு மெர்குரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து கடவுளோட பெயர் தான் கோளுக்கு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இது கோள்களோட பெயரால சொல்லக்கூடியது புளுட்டோனியம், யுரேனியம், நெப்டியூனியம் இதெல்லாம் வந்து தனிமங்கள் தான். பாதரசமும் ஒரு தனிமம் தான். ஆனா இது கோளோட பெயர் இல்ல. இது வந்து ஒரு ரோமானிய கடவுளோட பெயர். புராண கதாபாத்திரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு கடவுளோட பெயர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது? அதான் படிச்சோம் ஏற்கனவே. சரியா? உலோகம், அலோகம் அதோட பண்புகள் எல்லாம் படிச்சோம். உலோகங்கள் தான் வந்து கம்பியாக நீளும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த உலோகங்கள்ல தவிர்த்து அலோகங்கள்லயும் ஒன்னே ஒண்ணு மட்டும். சரிங்களா? ஒன்று மட்டும் என்ன பண்ணும்னா கம்பியாக நீளும் தன்மையை பெற்றிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன். இப்ப செம்பு அப்படின்றது ஒரு உலோகம். அது என்ன பண்றோம்னா கம்பியா நீட்டுரும். அதே மாதிரி அலுமினியம் அப்படின்றது ஒரு உலோகம். அது என்ன பண்றோம்னா தகடா அடிக்கிறோம். அதே மாதிரி வேணும்ன்ற மாதிரி பாத்திரங்கள் செய்யறோம். அதெல்லாம் வந்து உலோகங்களோட பண்புகள் தான். உலோகங்களை தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா எக்ஸெப்ஷனா அலோகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொன்னோம். அதுவும் கார்பனோட புறவேற்றமை வடிவமான கிராஃபைட் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி கம்பியாக நீளும் தன்மை பெற்றுள்ள அலோகமும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் தான். இந்த கார்பனை வந்து கம்பியா மாத்தி இதையே வந்து கரண்ட் அதாவது மின்சாரத்தை கடத்துறதுக்காக தான் பயன்படுத்துறாங்க. இப்ப தாமிர கம்பிகள்லாம் எப்படி மின்சாரத்தை கடத்துதோ அது மாதிரி கார்பனையும் கம்பியா நீளம் அதாவது நீட்டி அதையும் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. இதோட கெமிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொதுவான பெயர்கள். இது வந்து அதோட வேதியியல் பெயர்கள். சரிங்களா? சலவை சோடா. சலவை சோடா அப்படின்னு சொல்லி எது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து சலவை சோடா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கடின நீரை மென்னீர் ஆக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது ஹார்ட் வாட்டரா இருக்குன்னா அது சாஃப்ட் வாட்டரா, அதாவது சோப் பவுடர் எல்லாம் போட்டா நுரைக்கவே நரைக்காது ஹார்ட் வாட்டர்ல. அப்போ அதுல வந்து இந்த சோடியம் கார்பனேட் இருக்குன்னா அந்த தண்ணியை வந்து சாஃப்ட்னஸா மாத்தி கொடுக்கும். அதுல இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாம் கரைக்கக்கூடியதாகும். அதே மாதிரி சலவை தூள் அப்படின்னு சொல்லி எது சொல்றோம்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா ப்ளீச்சிங் பவுடர், இதுதான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இதுதான் சலவை தூள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்பு என்ன பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு CaO அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடு. அடுத்ததான் நீட்ரிய சுண்ணாம்பு. சுவர்களுக்கெல்லாம் வெள்ளை அடிக்க பயன்படுது இல்லையா?
இத வந்து நீட்ரிய சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கேஸ் சிம்பிளும் கேட்பாங்க சரிங்களா. சலவை சோடா அப்படின்னு என்னன்னா சோடியம் கார்பனேட் Na2CO3. சலவை தூள்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு CaOCl2. அதுக்கடுத்து சுட்ட சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு CaO. அடுத்து நீட்ரிய சுண்ணாம்புனா கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூசேஜஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் கொஸ்டினா வரும் சரிங்களா. இப்ப என்ன ஆப்ஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3, செகண்ட் ஒன் வந்து 1, 4, 2. 3, 1, 4, 2. சில இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பொறுத்துக்க கொஸ்டின் தான். சேர்மம் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அசிட்டிக் அமிலம், கேலமைன், சிலிக்கா, எரிபொட்டாஷ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணா இதோட வேதியியல் வாய்ப்பாடெல்லாம் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. இதோட அது சிம்பிள் கெமிக்கல் சிம்பிள் எழுதுவாங்க இல்லையா, அதை பத்தி அதை தெரிஞ்சாதான் அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களால சொல்ல முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் அசிட்டிக் அமிலம் அப்படின்றது என்னன்னா CH3COOH அப்படின்னு சொல்லுவோம் அசிட்டிக் அமிலம். அடுத்து கேலமைன் வந்து ஜிங்க் கார்பனேட் ZnCO3 சொல்லுவோம். சிலிக்கா வந்து SiO2 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எரிபொட்டாஷ் KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து அசிட்டிக் அமிலம், ஜிங்க் கார்பனேட், இது வந்து சிலிக்கா, இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எரிபொட்டாஷ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து எரிபொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிக் பொட்டாஷ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இப்ப இது பாத்தீங்கன்னாவே நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல என்னென்ன தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ அசிட்டிக் அமிலம் அப்படின்றதோட கெமிக்கல் சிம்பிள் பாருங்க. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. திருப்பி இதுவும் கார்பன் தான், ஹைட்ரஜன், இதுவும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுமே இருக்கு சரிங்களா. அசிட்டிக் அமிலத்துல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய தனிமங்கள். அசிட்டிக் அமிலத்துல என்னெல்லாம் தனிமங்கள் இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு. அடுத்துதான் கேலமைன் ஜிங்க் கார்பனேட்ல என்னெல்லாம் இருக்கும். ஜிங்க் இது ரெண்டும் சேர்த்து ஒரே சிம்பிள் தான், தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. Zn அப்படின்றது துத்தநாகத்தோட குறியீடு, துத்தநாகம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். தமிழ்ல இங்கிலீஷ்ல ஜிங்க்னு சொல்லுவோம். அடுத்து கார்பன், இது ஆக்சிஜன், இது மூணு இருக்கிறது கேலமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன் சரிங்களா. இது இருக்கு துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன். அடுத்ததான் சிலிக்கா. சிலிக்கா SiO2 சொல்லுங்க. Si அப்படின்றது சிலிக்காவோட சிம்பிள். அடுத்ததான் ஆக்சிஜன் மட்டும் இருக்கு. அப்போ சிலிக்கா, ஆக்சிஜன் இருக்குங்களா. சிலிக்கான், ஆக்சிஜன். அடுத்து எரிபொட்டாஷ் KOH இல்லைங்களா. கேனா பொட்டாசியம், இதுவும் லத்தீன் மொழி சொல்லான கேலியம் அப்படின்னு இருக்கும். இதுல இருந்துதான் பொட்டாசியத்துக்கு பொட்டாசியம்னா P தான் கொடுக்கணும். பாஸ்பரஸ்க்கு ஏற்கனவே வந்து P சிம்பிள் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா லத்தீன் சொல்லான கேலியத்துல இருந்து K எடுத்திருப்பாங்க. பொட்டாசியத்துக்கு சிம்பிள் வந்து K. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் வித்தியாசம் ஆகும். பொட்டாசியத்துக்கு K சரிங்களா. பாஸ்பரஸ்க்கு தான் P, பொட்டாசியம் கேட்டா K தான். இங்கிலீஷ்ல பொட்டாசியத்துக்கு PO அப்படி எழுதுறோம், அதனால P தான் பொட்டாசியத்தோட சிம்பிள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. K லத்தீன் மொழி சொல்லான கேலியத்துல இருந்து K அப்படின்ற வார்த்தை எடுத்திருப்பாங்க சரிங்களா. எரிபொட்டாஷ் KOH இருக்குங்களா. அப்ப பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மூணுமே இருக்கு இல்லையா. எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணுமே சேர்ந்ததுதான் எரிபொட்டாஷ் சரிங்களா. ஆப்ஷன் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 2, 2, 1, 4, 3 ஏ ஆப்ஷன். 2, 1, 4, 3 சரிங்களா. இதுவும் பொறுத்துக்க கொஸ்டின் தான் பாருங்க. தாமிர சல்பேட், இரும்பு சல்பேட், சல்பியூரிக் அமிலம், பொட்டாசியம் நைட்ரேட் இதோட பொது பெயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொதுவா எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் சொல்றோம். இது வந்து கெமிக்கல் நேம் சரிங்களா, ஒரு சேர்மத்தோட பெயரு. இதை நம்ம பொது பெயரா எப்படி எல்லாம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிர சல்பேட் அப்படின்னு சொல்றது காப்பர் சல்பேட் CuSO4 சொல்லுவோம். இதுதான் வந்து மயில் துத்தம் சொல்லுவோம். அதே மாதிரி இரும்பு சல்பேட் ஃபெரஸ் சல்பேட் FeSO4 சொல்லுவோம். இது வந்து பச்சை தூத்தம் சொல்லுவோம். சல்பியூரிக் அமிலம் இது என்னன்னா விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. H2SO4 அப்படின்னு சொல்லுவோம். H2SO4 இதுதான் சல்பியூரிக் அமிலம். இது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது உரங்கள் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி கார் பேட்டரிகள்ல பயன்படுது. நிறைய யூசேஜ் இருக்கு சல்பியூரிக் ஆசிட்க்கு. அதனாலதான் அது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்றோம். இதோட பொது பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
KNO3 பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியத்துக்கு K சிம்பிள் வரும் சொன்ன இல்லைங்களா, பொட்டாசியம் நைட்ரேட். இது வந்து சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதோட பேர் தான். சரியா, அப்ப தாமிர சல்பேட்னா மயில் துத்தம், இரும்பு சல்பேட்னா பச்சை துத்தம், சல்பியூரிக் அமிலம்னா விட்ரியால் எண்ணெய், பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர். லைனாவே இருக்கு 1 2 3 4 ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க, இதுவும் பொறுத்துக்கு தான். மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ். மெக்னீசியம் பாஸ்பரஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிபொருட்கள் தயாரிக்க. மெக்னீசியம்னா Mg இல்ல சிம்பிள், பாஸ்பரஸ்க்கு P. இது ரெண்டு எதுக்கு பயன்படுதுன்னா வெடிபொருட்கள் தயாரிக்க, அதாவது பட்டாசு தயாரிக்கிறதுக்கு போரான் பயன்படுதுன்னு படிச்சோம். அதே மாதிரி பாஸ்பரஸும் வந்து வெடிபொருட்கள் எல்லாம் தயாரிக்க பயன்படுத்தாங்க. பாஸ்பரஸ்க்கு இயற்கையிலேயே தானாகவே தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்பரஸ மண்ணெண்ணெயில சேமிச்சு வைப்பாங்க. லேப்ல எல்லாம் வைக்கும் போது மண்ணெண்ணெயில சேமிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி சல்பர், சல்பர் இப்பதான் படிச்சோம். சல்பியூரிக் ஆசிட் படிச்சு இல்லையா, H2SO4 அப்படின்னு சொல்லி. இதுல இருக்கக்கூடிய இந்த S தான் சல்பர். இந்த சல்பர் எதுக்கு பயன்படுதுன்னா விவசாயத்துல உரமாக, உரங்கள் தயாரிக்க பயன்படுது படிச்சோம். அதே மாதிரி கார் பேட்டரி பயன்படுது. அதே மாதிரி வேற என்ன படிச்சோம், வேதிப்பொருட்கள், நரசன், இதெல்லாம் சல்பியூரிக் அமிலத்தை பத்தி படிச்சோம் இல்லையா. அடுத்ததான் கேலியம். கேலியம் என்ன பண்ணும்னா அலைபேசி, செல்போன் தயாரிக்கும். சரிங்களா, செல்போன் தயாரிப்புல பயன்படக்கூடியது பாத்தீங்கன்னா கேலியம். அடுத்ததான் சிலிக்கான். சிலிக்கான் வந்தா குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, உலோக போலிகள் அப்படின்னு சொல்லி. இது எங்க பயன்படுதுன்னா இந்த கணினி சிப்புகள், அதாவது செல்போன் சிம் கார்டு வருது, அதே மாதிரி ஏடிஎம் சிம் கார்டு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிப்பு, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த சிலிக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செமிகண்டக்டர்ஸ பயன்படுத்துறோம். சரிங்களா, பாக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மெக்னீசியம் பாஸ்பரஸ் வந்து வெடிபொருள் 1, அடுத்து சல்பர் விவசாயத்துல 2, 1 2 4 3. சரிங்களா, இந்த 2 ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு, 1 2 4 3. ஓகே, தவறான இணையை தேர்வு செய்க. ஓரணு மூலக்கூறு மந்தவாயுக்கள். சரி பாருங்க, மூலக்கூறு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அணு இன்னொரு அணு கூட சேர்ந்து உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அணுனா என்னன்னு தெரியுது, அணுக்கள் எல்லாமே அதாவது பருப்பொருட்கள் எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு பார்த்திருப்போம். ஒரு அணு அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா அது ஒரு வகையான அணு, ஆக்சிஜன் இருக்குன்னா அது ஒரு வகையான அணு, இந்த மாதிரி படிச்சோம் இல்லையா. இதுல ஓரணு மூலக்கூறு எது, ஈரணு மூலக்கூறு எது, மூவணு மூலக்கூறு, பல அணு மூலக்கூறு, இதுல எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின். சரிங்களா, இப்ப இந்த ஓரணு மூலக்கூறு அப்படின்னா என்னன்னா, இப்ப மந்தவாயுக்கள் சொன்னோம் இல்லையா, அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா, 18வது தனிம வரிசை அட்டவணையில 18வது தொகுதியில் இருக்கும் இந்த மந்தவாயுக்கள். இது என்ன பண்ணுனா, இப்ப இது ஒரே ஒரு தனிமமா மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, வேற எந்த தனிமத்து கூட வினை புரியவே புரியாது. ஓரணு இப்ப ஹீலியம்னா அது ஃபுல்லாவே ஹீலியம் தான் இருக்கும். சரிங்களா, அதாவது இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா இப்ப கார்பன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடா மாறும். சரிங்களா, இது வந்து ஓரணு மூலக்கூறு, இது கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த இருக்கக்கூடிய அந்த மந்தவாயுக்கள் என்ன பண்ணும்னா எது கூடயும் வினை புரியாது, ஏன்னா அதோட எலக்ட்ரான் அமைப்பு கரெக்டா நிரம்பி இருக்கும். அதனால எந்த தனிமங்கள் கூடயும் வினை புரியாது, மந்தமா இருக்கும். அதனாலதான் மந்தவாயுக்கள் சொல்லுவோம். இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் இது எல்லாமே வந்து ஓரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இது கரெக்ட். சரிங்களா, ஓரணு மூலக்கூறுகள் மந்தவாயுக்கள்ன்றது கரெக்ட். அடுத்ததான் ஈரணு மூலக்கூறு. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஜன் சொல்றாங்க. இப்ப நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்லுவோம்னா O2 அப்படின்னு சொல்லுவோம். O2 அப்படின்னா ஆக்சிஜனும் இன்னொரு ஆக்சிஜனும் வேதி வினை மூலமா வினை புரிஞ்சு O2 அப்படின்ற ஒரு மூலக்கூறு உருவாக்கும். இது வந்து ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சிஜனும் ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது, இதுவும் வந்து ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன், இதுவும் கரெக்ட். சரிங்களா, அடுத்ததான் மூவணு மூலக்கூறு, 3 அணுக்கள் இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சல்பர் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ சல்பர் 2 ஆக்சிஜன், சல்பர் 1 ஆக்சிஜன் 2, அப்போ இப்படி இருக்கு. சரிங்களா, அப்ப இது 3 அணுக்கள் சேர்ந்து உருவானதான் சல்பர் டை ஆக்சைடு. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்ததான் பல அணு மூலக்கூறுன்னு கொடுத்துருக்காங்க. ஓசோன் சொல்லியிருக்காங்க. ஓசோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் மூலக்கூறுகள், O3 அப்படின்னு சொல்லுவோம். O2 அப்படின்றது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, ஆக்சிஜனை குறிக்கக்கூடியது. இந்த O3 அப்படின்னா 3 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது O3ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஓசோன், O3 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூவணு மூலக்கூறு தான். சரிங்களா, பல அணு மூலக்கூறு கிடையாது,
3 அணுக்களுக்கு மேல போச்சுன்னா அதுதான் வந்து பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பாஸ்பரஸ், சல்பர் இதெல்லாம் வந்து அதாவது பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 இருக்கலாம், எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம். சரிங்களா? அதனால பல அணு மூலக்கூறுனா பாஸ்பரஸ், சல்பர் இதெல்லாம் வரும். ஓசோன் அப்படின்றது வந்து மூணு மூலக்கூறு தான், ஆனா இது பல அணு மூலக்கூறு கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் வந்து தவறான கூற்று. சரிங்களா? இது தவறான இணைனா பல அணு மூலக்கூறு ஓசோன்றது தவறானது. ஏன்னா ஓசோன் வந்து மூணு மூலக்கூறு. சரிங்களா? இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் சேர்மங்கள் உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. உரங்கள் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வரணும்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம், NPK உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ல எல்லாம் வீட்டுல விவசாயம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விவசாய பை உரங்கள் பை மேலேயே எழுதிருக்கும் NPK உரங்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. இதுல என்னன்னா இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே சேர்ந்தது NPK உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் இருக்கா, பாஸ்பரஸ் இருக்கா, பொட்டாசியம். பொட்டாசியத்தோட குறியீடு P இல்ல சாரி K. பாஸ்பரஸ்க்கு தான் P, பொட்டாசியத்துக்கு K. அதனாலதான் NPK அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது வந்து தாவரங்களுக்கு ஒரு முதன்மையான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களுக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்து. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அத்தியாவசியம், ரொம்ப அவசியமான சத்து. நைட்ரஜன் சத்து இல்லைன்னா மண்ணில தாவரங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பயிரோட உற்பத்தியை பெருக்கணும், அதாவது மகசூல் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இது தேவை. இந்த உரங்களோட இது தேவை. சரிங்களா? இதனாலதான் இது வந்து அவசியமான என்ன சொல்றது, உரங்கள் தயாரிக்கிறதுக்கு மிக அவசியமான தனிமங்கள் பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவோம். நிறம் நீக்கவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளாகவும் பயன்படுவது எது? அதாவது துணிகள்ல வந்து வெளுக்கிறதுக்காக நிறம், அதாவது பருத்தி துணிகள், இன துணிகளை வெளுக்கிறதுக்காக எதை சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குளோரின் சேர்ப்பாங்க. அதே மாதிரி குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகள், இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியில எல்லாம் சில நுண்ணுயிரிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறதுக்காக அதுல என்ன சேர்ப்பாங்கன்னா குளோரின் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க. அது எதுலன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கால்சியம் ஆக்சி குளோரைடு, இதுதான் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய இந்த குளோரின் தான் என்ன பண்ணும்னா குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளா பயன்படுது. இதே மாதிரி துணிகளை வெளுக்க பயன்படுது, நீச்சல் குளங்களை சுத்திகரிக்க பயன்படுது. இதெல்லாம் இதோட யூசேஜ்ல கேட்பாங்க. சரிங்களா? Cl அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோரின் அப்படின்னு இதோட யூசேஜஸ். இந்த மாதிரி இந்த புளோரின் எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்பசைகள்ல நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, பேஸ்ட், டூத் பேஸ்ட், அதுல யூஸ் பண்ணுவோம். வாயில அமிலத்தன்மை அதிகமா இருக்கும், அந்த நடுநிலைப்படுத்துறதுக்காக இந்த புளோரின் அப்படின்ற ஒரு வகையான காரம் அது கலந்து பேஸ்ட் உருவாக்கிருப்பாங்க. பற்பசைகள்ல பயன்படக்கூடியது புளோரின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த DDT அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி, பயிர்களுக்கெல்லாம் தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி. சரிங்களா? அப்ப என்னதான் ஆன்சர் பாத்தீங்கன்னா நிறம் நீக்கவும் குடிநீர் நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளாகவும் குளோரின் பயன்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. LPGயின் கலவை என்ன? LPG அப்படின்றது என்ன? இது டே லைஃப்லயே நம்ம டெய்லி பாக்குறோம். டெய்லி LPG இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அதாவது சிலிண்டர் வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனும் கார்பனும் இணைந்து உருவாகக்கூடிய சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோ கார்பன்கள்லயே மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல இந்த LPG அப்படின்றது எதோட கலவை அப்படின்னு கேக்குறான். சரிங்களா? எதோட கலவை பாத்தீங்கன்னா ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன். பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன் இருக்கு இல்லையா, பி இது வந்து பி, பியூட்டேன், ப்ரொப்பேன், BP இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஷார்ட்கட் க்ளூ இது மாதிரி வரும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லையா, புரோமின் பியூட்டேன் வரும்போது இதுக்காக என்ன பண்ணலன்னா பியூட்டேன், பியூட்டேன், ப்ரோப்பேன் இப்படி இருக்கும். இதுல இருந்து BP இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாலும் இத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சிலிண்டர்ல வந்து இது வந்து ஒரு நிறமற்ற வாயு. சரிங்களா? இந்த ப்ரொப்பேனும் பியூட்டேன் அதே மாதிரி இது வந்து ரொம்ப நிறமற்ற வாயு. இந்த சிலிண்டர் இப்ப வீட்டுல லீக் ஆகுது, அதனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மெல்லிங் கேஸ், அதாவது வாசனையே நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஸ்மெல்லிங்காகவே அதை சேர்க்கிறாங்க. அதுவும் ஒரு வகையான கொஸ்டின், அதுவும் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.